இந்த வீடியோல நம்ம Bootstrap vs Tailwind ஓட டெமோ ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம ஒரு bootstrap.html கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கிரியேட் த பேசிக் ஸ்கெலிட்டன். பேசிக் ஸ்கெலிட்டன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பூட்ஸ்ட்ராப்போட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட்குள்ளே போய்க்கணும். getbootstrap.comக்குள்ளே டாக்ஸ்குள்ளே போயிட்டு ஸோ நம்ம என்ன வேர்ஷன் யூஸ் பண்ண போகிறோன்னா 5.0. அதுக்கு இன்க்ரீஸ்டு வேர்ஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 வேர்ஷனில் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பூட்ஸ்ட்ராப் கோடு எழுதுறீங்கன்னா அதோட சிஎஸ்எஸ் ஃபைல்ஸையும் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸையும் காப்பி பண்ணி உங்களோட ஹெட்டர் பார்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நான் சிஎஸ்எஸ் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸையும் ஆட் பண்ணணும். உங்களுக்கு செப்பரேட் அப்படிங்கிற செக்ஷனில் 2 ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இருக்கும். இதை ஆட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு பூட்ஸ்ட்ராப் கோடு ஒர்க் ஆகும். ஓகே. ஒன்ஸ் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஒரு டெமோ அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு nav பார் கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம பூட்ஸ்ட்ராப் படிக்கிறப்பே நான் சொல்லி கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இன்பில்டு காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை எங்கே நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்னா காம்பனன்ட்ஸில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா nav பார். ஸோ அந்த nav பாரோட கோடை போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த nav பாரில் ஃபுல் கோடை காப்பி பண்ணி போட்டால் என்ன வருது, நமக்கு கஸ்டமைஸ்டாக வேணும்னா என்ன வேணுங்கிறத ரெண்டையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணி நான் காமிக்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுல் கோடை போட்டுட்டு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரன் வித் த ப்ரௌசர். ப்ரௌசரில் ரன் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கோட் வந்துடும். ஸோ நமக்கு என்ன வேணும், நமக்கு இவ்வளோ ஃபுல் கோடு வேண்டாம். ஸோ அப்போ கோட்குள்ளே வந்துட்டு பேக் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம nav பாரில் எனக்கு என்ன கோட் வேணுமோ அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே. என்னன்னா என்னோட nav கிளாஸ், div கிளாஸ் அண்ட் லிங்க் இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு நான் இங்கே இன்க்ளூட் பண்ணிவிட்டு divவை க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து navவை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து லைட் nav பார் வேண்டாம், டார்க் nav பார் வேணும். ஸோ நான் இந்த இடத்துலையும் டார்க் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட்லையும் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா டார்க். ஓகே. ஸோ இப்போ என்னோட nav பார் ரெடி. nav பாரில் இந்த லிங்க்கில் நான் என்ன மாற்ற போகிறேன்னா மை வெப்சைட். ஓகே. அதுக்கப்புறம் இந்த கிளாஸஸில் நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா ஓகே ஃபாண்ட் வந்து நமக்கு போல்டு. ஓகே. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். ப்ரௌசரில். ஸோ இதுதான் நம்மளோட இப்போ நம்ம nav பார் ரெடி. அடுத்தது நம்ம ஒரு செக்ஷன் காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். nav பாருக்கு அப்புறம் செக்ஷன். ஓகே. ஸோ இந்த செக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒரு div கிளாஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த div கிளாஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங். அந்த ஹெட்டிங் வந்து நான் என்ன இன்க்ளூட் பண்ண போகிறேன்னா வெல்கம். ஓகே. ஸோ சிஎஸ்எஸ் கிளாஸஸ் இன்பில்டு கிளாஸஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். பேராகிராஃபில் this is my website. Okay. Everyone use this website. Okay. சும்மா ஒரு டம்மி கண்டென்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு பட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் இதோட இன்பில்டு கிளாஸஸ்லாம் ஆட் பண்ணல. ஓகே. பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் இன்க்ளூட் பண்ணலை. லெட்ஸ் ஆட் இட். ஸோ பட்டனோட நேம் வந்து நீங்கள் கிளிக் மீ அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம கிளாஸஸ் எழுத போகிறோம். இந்த கிளாஸஸ்லாம் நம்ம எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் உங்களோட பூட்ஸ்ட்ராப்போட வெப்சைட்டில் போயிட்டு ஸோ லே அவுட்டில் நம்ம என்ன கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், கண்டெய்னரா கண்டெய்னர் ஃப்ளூயிடா. ஓகே. கண்டெய்னர் ஃப்ளூயிட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நீங்கள் உங்களோட div கிளாஸ் வந்து கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் அவுட்புட் வரும். ஓகே. ஸோ நான் கண்டெய்னர் ஃப்ளூயிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த ஹெட்டிங்க்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறேன். அந்த கிளாஸில் எனக்கு டிஸ்பிளே 4 அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து எனக்கு வந்து 4 ஃபாண்ட் சைஸஸில் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் பேராகிராஃப்க்கும் ஒரு கிளாஸ் கொடுக்க போகிறேன். லீட் அப்படின்னு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு வந்து சென்டர் அலைன்மெண்ட்டில். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் நான் எங்கே இருக்குன்னு பூட்ஸ்ட்ராப்பில் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டனுக்கு வந்து
BTN, BTN primary. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் கண்டென்ட் வரும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டெய்னரோட ஃப்ளூயிடோடு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிஃப்ளக்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸோட காலம். டிஃப்ளக்ஸ் எதுக்காகனா இந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு காலம்னா வெர்டிக்கல் பொசிஷன்ஸில் சென்டர் அலைன்மெண்ட்டாக வரணும். ஸோ சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்கள் கண்டென்ட் வந்து இங்கே வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஃபூட்டர் கண்டென்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டென்ட் எல்லாமே நமக்கு சென்டரில் வந்துருச்சு, செக்ஷனும் ரெடி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தது ஒரு ஃபூட்டர் கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு பேராகிராஃப். ஓகே, பேராகிராஃபில் எப்பயுமே ஃபூட்டர் கண்டென்ட் அந்த வெப்சைட் பற்றி இன்ஃபர்மேஷன். ஓகே, செமிகோலன் போட்டுட்டு my website.com. ஓகே, இந்த ஃபூட்டரோட கிளாஸ் எழுதலாம். கிளாஸ் வந்து ஓகே பிஜி டார்க், டெக்ஸ்ட் வந்து நமக்கு சென்டர், பேடிங் வந்து நமக்கு ஒரு 3. ஓகே, இந்த பேடிங் 3 சைஸஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு கிளாஸ் எழுதிக்கலாம். டெக்ஸ்ட் வந்து நமக்கு டெக்ஸ்ட் வந்து பிரைமரி. ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட ஃபூட்டர் கண்டென்ட்டும் ரெடியான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆனால் இங்கே ஸ்பேசியஸ் வேணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு நம்மளோட இன்பில்டு சிஎஸ்எஸ் வந்து இல்லாமல் நம்மளோட யூசர் வந்து ஒரு கண்டென்ட்டுன்னு மட்டும் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கிரிப்டில் போயிட்டு, அதாவது உங்கள் ஹெட்டர் பார்ட்டுக்கு ஸ்கிரிப்டை ஆட் பண்ணதுக்கு கீழே ஒரு இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுத போகிறீங்க. டாட் கண்டென்ட்டுக்கு உங்களோட மினிமம் ஹைட் வந்து 100 வியூ ஹைட். வியூ ஹைட்னா உங்கள் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு ஏற்றாப்புல அது நமக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஸ்க்ரோல் பண்ணி வருது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு நமக்கு எடுத்துக்கிச்சு. இப்போ ஒரு ஹோல் வெப்சைட் வந்து நம்ம டிசைன் வந்து எதில் முடிச்சிருக்கோம்? பூட்ஸ்ட்ராப்பில் முடிச்சிருக்கோம். சப்போஸ் இது மாதிரி ஸ்க்ரோல் டவுன் ஆக வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை நம்ம ஸ்க்ரீன் சைஸஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் வந்து நமக்கு 75க்கு மேலே கொடுத்துக்கலாம், ஒரு 80. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரு டெமோ வெப்சைட் பூட்ஸ்ட்ராப்பில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதில் யூஸ் பண்ண எல்லா கிளாஸஸ், இன்பில்டு கிளாஸஸ்மே இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் டிஃப்ளக்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளெக்ஸ் காம்பனன்ட்ஸ் ஓப்பன் ஆயிரும். இந்த ஃப்ளெக்ஸில் நமக்கு டிஃப்ளக்ஸ்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், நமக்கு கண்டென்ட் வந்து ஃப்ளெக்ஸ்லாம் நமக்கு சேம் லைனில் மட்டும்தானே டிஸ்பிளே ஆகும். அதுலேயே டிஃப்ளக்ஸ் காலம்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லா இன்பில்டு கிளாஸஸும் இந்த பேஜில் இருக்கும். ஃப்ளெக்ஸ் காலம்னு கொடுத்தீங்கன்னா வேர்ட்டிக்கலானா 1 by 1 டிஸ்பிளே ஆகும். அது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா? இதில் வந்து நம்ம அதே போல் லே அவுட்டில் கண்டெய்னர் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கண்டெய்னர் ஃப்ளூயிட் இருக்குது. கண்டெய்னர் ஃப்ளூயிட் என்ன பண்ணோம்? ஃபுல் வித்தை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டிஸ்பிளே 4 யூஸ் பண்ணோமா? நம்ம யூஸ் பண்ண எல்லா இன்பில்டு கிளாஸஸையும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிறது இங்கே இருக்கா? இதில் டிஸ்பிளே 4னா நமக்கு கண்டென்ட்டை வந்து 4 சைஸஸில் டிஸ்பிளே பண்ணோம். ஓகேவா? அதே போல் நமக்கு பேடிங், பீனா பேடிங், அந்த கண்டென்ட்டோட அரவுண்ட் த ஸ்பேசஸை வந்து 2 சைஸஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு இன்பில்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அதே போல் பிஜி பேக்ரவுண்ட் வந்து பிஜி பிரைமரி அப்படின்னு கொடுத்தா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ கலரில் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த எல்லா இன்பில்டு கிளாஸஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கோம். நமக்கு எல்லா இங்கே யூஸ் பண்ணியிருக்க nav பார்,
எக்ஸ்பேண்டட் லார்ஜ் இது எல்லாமே இன்பில்டாக இருக்கக்கூடிய கிளாஸஸ். ஸோ சிஎஸ்எஸ் நாலேஜ் பெருசாக இல்லாதவங்க கூட பூட்ஸ்ட்ராப்பில் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதே டெமோ வெப்சைட்டை டெய்ல்விண்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டெய்ல்விண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு டெமோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டெய்ல்விண்ட் .html க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஒரு பேசிக் ஸ்கெலிட்டன் க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்கெலிட்டன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டெய்ல்விண்ட் வெப்சைட்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ எப்படி வந்து பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டில் நீங்கள் இன்பில்டு காம்பனன்ட்ஸ் எடுத்தீங்களோ அதே மாதிரி டெய்ல்விண்ட் வெப்சைட்டில் டாக்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த வேர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கிறத செக் பண்ணிக்கிட்டு இதில் நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ளே சிடிஎன் வந்து டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேன். சிடிஎன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். நமக்கு இது வந்து டைரெக்டாக வந்து ஃபைல்ஸ் வந்து இன்பில்டு லைப்ரரிஸை இன்டர்நெட்லேருந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹெட்டரில் அப்டேட் பண்ணிடணும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணிடும்னா இந்த டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ஸை வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாடியில் வந்து கோட் எழுத ஆரம்பிச்சிருங்க. இங்கே வந்து எல்லாமே நம்ம எழுதுகிற யூட்டிலிட்டி கிளாஸஸ் தான், இன்பில்டு காம்பனன்ட்ஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நேவ்க்குள்ளே என்ன கண்டென்ட்லாம் வரணும்னு ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணிடலாம். div class. ஓகே, ஸோ div class கிளாஸஸ்லாம் லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். அந்த div கிளாஸஸ்க்குள்ளே ஒரு லிங்க். ஓகே, இங்கே ஹேஷ் கொடுத்தீங்கன்னா அது எந்த பேஜுக்கும் போகாது. ஸோ லிங்க்குக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். லிங்க்கோட பேர் வந்து மை வெப்சைட். ஓகே, ஸோ ஓகே மை வெப்சைட். ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ் ஆட் பண்ணலாம், யூட்டிலிட்டி கிளாஸஸ். nav கிளாஸுக்கு நான் ஃபஸ்ட்டு பிஜி. ஓகே, நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிஜி கிரே 600 இது வந்து கலர். ஓகேவா, பிளாக் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம பிளாக் கலரே ஆட் பண்ணிக்கலாம், பிளாக் கலர். ஓகே, பிஜி பிளாக். ஓகே, அடுத்தது வந்து நமக்கு இங்கே வந்து கண்டெய்னர் வந்து இன்பில்டு யூட்டிலிட்டி கிளாஸஸான கண்டெய்னர் எம்எக்ஸ் ஆட்டோ இது வந்து நமக்கு சென்டராக ஃபுல் வித் கண்டெய்னராக க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு லிங்க்குக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட். அதுக்கப்புறம் வந்து நமக்கு டெக்ஸ்ட்டு எக்ஸல். இது எல்லாமே யூட்டிலிட்டி கிளாஸஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட அவுட்புட் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க கிளாஸஸ் வந்து பிஜி பிளாக். ஓகே, ஸோ நமக்கு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு பேடிங் சைஸஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேஸ் விட்டு பேடிங் வந்து ஒரு 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு nav பார் டெய்ல்விண்டில் ரெடி. அடுத்தது வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா செக்ஷன் கண்டென்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு div கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த div கிளாஸஸ் வந்து நமக்கு லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்கலாம். என்னென்ன கண்டென்ட்டோ அதை முதல் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெட்டிங் வெல்கம் கண்டென்ட், ஒரு பேராகிராஃப் திஸ் இஸ் மை வெப்சைட், everyone visit this website. ஓகே, ஸோ அடுத்தது ஒரு பட்டனோட நேம் வந்து click me. ஓகே, ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூட்டிலிட்டி கிளாஸஸ். ஒரு ஹெட்டிங்க்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒயிட் கலரில் வேணும். ஓகே, மார்ஜின் பாட்டமில் ஒரு ஸ்பேசஸ் வேணும். அதே மாதிரி பேராகிராஃப்க்கு ஓகே நம்ம இப்போ பிஜி கலர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். பிஜி ப்ளூ 600 இதெல்லாமே யூட்டிலிட்டி கிளாஸஸ். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸல் சைஸஸில் வேணும். ப்ளஸ் இதுவுமே மார்ஜின் பாட்டம் வந்து 3 ஸ்பேசஸோட. அடுத்தது வந்து பட்டனுக்கு வந்து நான் கிளாஸ் வந்து பிஜி ஹைஃபன் ப்ளூ ஹைஃபன் 300. ஓகே, ஸோ இது வந்து கிளாஸஸ் யூட்டிலிட்டி கிளாஸஸ். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஹோவர் பண்ணிங்கன்னா அந்த பட்டனை வந்து ஹோவர் பண்ணிங்கன்னா, ஹோவர்னா உங்கள் கர்சரை பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அதோட பிஜி ப்ளூ வந்து 600 ஷேடு வந்து மாறப்போகுது. ப்ளஸ்
இதை வந்து என்ன மாதிரி வேணும்னா ரவுண்டடாக பட்டன் வேணும். ஸோ ரவுண்டட் லார்ஜ் இதுவும் ஒரு யூட்டிலிட்டி கிளாஸஸ். இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த div கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த div கிளாஸ்க்கு நான் ஃப்ளக்ஸில் வந்து க்ரோனா நமக்கு வந்து எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்றாப்புல க்ரோ பண்ணும். ப்ளஸ் ஃப்ளக்ஸு வந்து நமக்கு காலமாக கொடுத்தீங்கன்னா ஹரிசான்டல், அதாவது ஹரிசான்டலாக வேணுமா வேர்ட்டிக்கலாக வேணுமா. காலம் கொடுக்குறப்ப வேர்ட்டிக்கலாக டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் எல்லா ஐட்டம்ஸும் சென்டரில் வேணும்னா ஐட்டம்ஸ் சென்டர் ஜஸ்டிஃபை சென்டர், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டும் நமக்கு என்ன இதில் வரணும் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டு சென்டர். அப்புறம் பேடிங் சைஸஸ் வந்து ஒரு 3 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம போய் கண்டென்ட் செக் பண்ணலாமா? ஓகே, ஸோ டிஸ்பிளே ஆயிடுச்சு. இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேராகிராஃப்க்கு பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் கலர் வேண்டாம். ஓகே, ஸோ பட்டன் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறனால அதுக்கு வந்து நமக்கு பேடிங் சைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேடிங்கோட எக்ஸ் ஆக்சஸ் 6ம் ஒய் ஆக்சஸ் வந்து 3யும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட சென்டர் ஆஃப் கண்டென்ட்டும் ரெடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை வெப்சைட். ஓகே, ஹெட்டிங் வந்து நமக்கு ஹெட்டிங்க்கு எதுவும் ஆட் பண்ணியிருக்கோமா? ஸோ ஹெட்டிங்க்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர்லேயும் MB3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபூட்டர் கண்டென்ட்டில் ஒரு பேராகிராஃபில் அதே மாதிரி அட் காப்பி செமிகோலன் மை வெப்சைட் .com. ஓகே, ஸோ இந்த ஃபூட்டருக்கு நம்ம எழுத போகிற கிளாஸஸ் வந்து ஓகே சேம் லைக் டெக்ஸ்ட் ஒயிட், பேடிங் வந்து நமக்கு ஒரு 4. ஓகே, லெட்ஸ் see. ஓகே, கண்டென்ட் டிஸ்பிளே ஆகாதனால ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஓகே இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கண்டென்ட்டை நம்ம பேராகிராஃப்க்கு ஆட் பண்ணிக்கலாம். பேராகிராஃபோட யூட்டிலிட்டி கிளாஸஸ். ஓகே, இந்த ஃபூட்டர் கிளாஸஸ் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா பிஜி ப்ளூ வேண்டாம் பிளாக். ஓகே, அதுக்கப்புறம் பேடிங் வந்து ஒரு 4 ஸ்பேசஸ். இங்கே வந்து இருக்க பேடிங் 4 வந்து நமக்கு வேண்டாம். ஓகே, லெட்ஸ் see. ஓகே, கண்டென்ட் வந்துருச்சா? இப்போ நமக்கு டெக்ஸ்ட்டு மட்டும் சென்டரில் கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கேயே டெக்ஸ்ட்டு சென்டர் கொடுத்துடலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் சைஸஸில் வேணும்னா அங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மினிமம் ஹைட் யூஸ் பண்ணோம் இல்லையா. இங்கே வந்து பாடிக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் எழுதிட்டா போதும். என்னன்னா ஃப்ளக்ஸுங்கிற யூட்டிலிட்டி கிளாஸில் ஃப்ளக்ஸு காலம் அப்படிங்கிறது, காலம்னா தான் வேர்ட்டிக்கலாக டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து ஹெச் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு, அதாவது ஹெச் ஸ்க்ரீன்னா மினிமம் அந்த ஹைட் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து நமக்கு ப்ராப்பராக ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அலைன் பண்ணிக்கிறோம். ஸோ த சேம் லைக் பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயுமே க்ரியேட் பண்ணியாச்சு. அதே லுக்கை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு யூஸிங் திஸ் யூட்டிலிட்டி கிளாஸஸ். பாருங்கள், நம்ம என்னெல்லாம் யூட்டிலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணமோ எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹெச் ஸ்க்ரீன் நீங்கள் சர்ச் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஹெச் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டிங்கனாலே நமக்கு மினிமம் சைஸஸ் ஆஃப் த ஹைட் இங்கே வரும். இங்கே ஹச் ஸ்க்ரீனாலே நமக்கு மினிமம் ஹைட் ஓகே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் நான் யூஸ் பண்ண அடுத்தது கண்டைனர். ஓகே, கண்டைனர் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டைனரில் நம்ம எம்எக்ஸ் ஆட்டோ யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நமக்கு சென்டர் ஆஃப் த பொசிஷன்ஸில் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். ஓகே, டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது வேறு என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம், டெக்ஸ்ட் ஒயிட், எல்லாமே யூட்டிலிட்டி கிளாஸஸ். ஓகே, ஸோ இது வந்து டெக்ஸ்ட் கலரில் டெக்ஸ்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தென் நமக்கு பிஜி ஹைஃபன் பிளாக் யூஸ் பண்ணோமா? ஸோ அது இங்கே இருக்குது. பிஜி பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு கோடோடு இருக்குது பாருங்கள்.
ஸோ இது வந்து ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் நமக்கு கண்டென்ட்டை டிஸ்ப்ளே பண்ணும். ஓகே, ப்ளஸ் ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃப்ளெக்ஸ் யூட்டிலிட்டி கிளாஸஸ், அப்புறம் ஃப்ளெக்ஸோட க்ரோ. ஸோ ஃப்ளெக்ஸோட க்ரோ நம்ம கண்டென்ட்டுக்கு ஏற்றாப்புல க்ரோ பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதே போல் ஃப்ளெக்ஸ் காலம் கொடுத்திங்கன்னா கண்டென்ட்டை வேர்ட்டிக்கலாக அலைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா யூட்டிலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெய்ல்விண்ட் டிசைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி என்ன வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம்.